காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஒளி அன்பை குறிக்கிறது, இருள் பகையை குறிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கரத்தில் உள்ளது. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். யெகோவா நிசி என்னப்படுவது என் நாமம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவர். ஒளியையும் வஸ்திரமாக தரித்தவர். இருளிலே பிரகாசிக்கும் மெய்யான ஒளி. பணப்பையை வைத்திருந்த யூதாஸ் அந்த பணத்தினால் மோசம் போனான். அவரை காட்டி கொடுப்பதற்கு எனக்கு என்ன தருவீர்கள் என்றான். என் கையில் துணிக்கையை வாங்கின உடனே அவன் புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. இருளுக்குள்ளே நிரந்தரமாய் போய்விட்டான். மகனே, மகளே, இருளில் அடியெடுத்து வைத்து விடாதே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அது உன்னை நித்திய இருளுக்குள் நடத்திவிடும். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. பின்பு என்னை பின்பற்றி வா. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள். ஆதார வசனம்: தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5.